Hey Black Spot, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 390 மைல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பழசு தான், இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் புதுசு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட இந்த வீடியோ கூட சேர்ந்து இன்னொன்றும் பண்ண போகிறோம். அதே மாதிரி மைல் டெஸ்ட் வீடியோ எடுக்கும் போதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த டாஸ்க் வீடியோ. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துங்க, லிங்க் கொடுக்குறேன். சரி ஸ்கோ, நான் இந்த வண்டி நின்னதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ரோல்லாம் வாங்கியாச்சு இருந்து இப்போ வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அவுட்ரிங் ரோடு தான் போகிறோம், ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஓகே ஸ்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஆகிடுச்சு. சுத்தமாக ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ மைலேஜ் தருது பார்ப்போமா? வாங்க. இதை வேறு எனக்கு ஊற்ற தெரியாது, கீழே ஊற்றிடுங்க. கரெக்டாக அப்பா ஊற்றிட்டா. இப்படி சூரியன் கொளுத்துறா அப்புறம் காலையே பார்ப்போம் இந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 390 எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம வித்து பில்லியனோட செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரிப் மீட்டர் 0 பண்ண போகிறோம். சரி ஓகே, போமா. ஐயோ, ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. ஸ்டாண்ட் எடுக்கல. சரி ஓகே, போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 40 to 60 க்ரூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விரட்டுவோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது காலையில். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனாலே எங்களுக்கு தான் வழி. இந்த மைலேஜ் வீடியோ செக் பண்ணுறதுக்கு கரெக்டான ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி ஹைவேஸ் தான். ஏன்னா இதான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சும் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தூரமும் ஓட்டலாம். அதனால் அது இல்லாமல் நாங்கள் காலைல பிளான் பண்ணி 5:30க்கு பிளான் பண்ணோம். இங்கே வந்ததே 6:30க்கு தான் வந்தோம். அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, கிளாரும் அதிகமாக இருக்குது. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5000 to 6000 RPM தான் ஓடிட்டுருக்கேன். பார்ப்போம் நம்ம எவ்வளோ மைலேஜ் தரான் அப்படி 390ன்ட்டு. என் ஃப்ரெண்டு சொன்னது பார்த்தீங்கன்னா தாராளமாக 30 தருண்டா, 30 28 தருண்டா. என் ஃப்ரெண்டோட வண்டி தான், 30 28 தருண்டான்னு சொன்னான். பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ தருதுன்ட்டு. ஓகே, ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போது எங்ககிட்ட 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இப்போ நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டோம். இதை போயிட்டு மறுபடியும் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். அது முக்கியமாக இதில் என்ன சொல்ல விடுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டியாலும் சரி, இந்த வண்டியும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ப்ளெண்டரு, ஹீரோ ஹோண்டா எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்ல மைலேஜ் தரும். அதே மாதிரி ஓட்டுறதும் விரட்டி ஓட்டாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். சிட்டிக்குள்ளே எவ்வளோ தூரம் தெரியாது. இந்த ரோட்டில் ஹைவேஸ் இந்த மாதிரி ரோட்டெல்லாம் நீங்கள் அதிகமாக கீர் ஷிஃப்டிங் பண்ண மாட்டீங்க, அதிகமாக நிறுத்த வேண்டிய எதுவும் இருக்காது. அதனால் இதில் கொஞ்சம் டீசெண்டான மைலேஜ் தரும். சிட்டிக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் வண்டி ஓனர்ஸ்க்கே தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், அதனால் எடுத்து போடுறோம். பாருங்கள், ஓடலாம் ஓடும். இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 390 மைலேஜ் டெஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்போது நம்ம எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுது, எவ்வளோ மைலேஜ் தருது, எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். பிரச்சனைன்னு கிடையாது, காசு இருக்குமே வாங்குறான். அந்த பழமொழி ஒன்று, பல்லு இருக்குமே பக்கோடா சாப்பிட்றான்னு ஒரு பழமொழி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வண்டி வாங்குற காசை விட பெட்ரோல் போட்ட காசு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா நீ வண்டி வாங்கின காசுக்கே வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் இது. நல்லா ஓட்டுறவங்க இருக்கான், சும்மா நார்மலாக ஓட்டுறவனும் இருக்கான். அது அதை நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. சரி, இப்போ விரட்டுவோமா? 120லாம் அசால்ட்டாக பண்ணுவோம். அப்புறம் நம்ம பையன் இப்போ வித்து பில்லியனோட எவ்வளோ மைலேஜ் தராது. எஞ்சி நல்லா டீசெண்டான மைலேஜ் தான் கொடுப்பான், நம்பிக்கை இருக்கு. கைவிட்டுறாதடா கைப்புள்ள. இப்போ கொஞ்சம் நார்மலாக ப்ரூஸ் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் பின்னி
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து இன்னும் வந்து 21 கிலோமீட்டர் ஓடணும் வந்து காட்டுது. ஆனால் அது எவ்வளோ ஓடணும் தெரியல. பார்ப்போம். ஸ்பீடு வந்து 90 இதிலே வந்து காட்டு செலெக்ஷன் வந்து பாருங்க. ஸ்பீடு வந்து 80 to 90 மெயின்டைன் பண்ணால் நல்லா மைலேஜ் தரும் அப்படின்னு வந்து 80 to 90 மெயின்டைன் பண்ணால் இன்னும் 21 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஆனால் வந்து இப்படி பண்ண மாட்டாங்களா யாரும். இப்போ லாங் ட்ரைவ் போகிறாங்க அவங்களாம் இப்படி புதுசாக வண்டி எடுக்கிறாங்கன்னா லாங் ட்ரைவுக்காக எடுக்கிறாங்கன்னா அவங்க வெரைட்டி தான் ஓட்ட வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்துக்கலாம். வந்து இங்கே அடுத்த எதாவது யூட்டர் இருந்ததுன்னா அதில் யூட்டர் எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஓட்டினா வந்து இதே போதும். நம்ம அடுத்த யூட்டர்லேயே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போயே நம்ம ஒரு 16-17 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். அதனால் வந்து அதுக்கு இன்னும் ஓட்டுறது அந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இல்லடா. என்னடா அது கடிங்களே பெட்ரோல் நீங்க இடத்துக்குள்ள காலியா? போவீங்களா? ஏய் அப்ப எவ்வளோ மைலேஜ் தருது வண்டி? ஏய் அப்போ 3 வச்சிருக்கீங்களா? பாவண்டா ரொம்ப. எவ்வளோ ஓட்டிருக்கோம் நம்ம? போயிட்டு வந்துடுறோம் ஒரு திரும்ப பெட்ரோல் 20 ஓட்டிருக்கோம். அவ்வளோதான். வெரி குட். அடைக்குது வண்டி. அவ்வளோ பாவீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கேன்ட்டு. ட்ரிப் 2 கரெக்டாக வந்து 21.1 ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து வித்து பில்லியனோட. ஆனால் வந்து லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குது. வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் விரட்ட போகிறோம் வண்டியை. விரட்டிட்டு ஃபைனல் ரிசல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆனால் 30 தரும்னா 21 அடைக்குது. இதில் வந்து நம்மளால 390 வாங்குறேன்ற. இதில் நீ 390 வாங்குறேன்ற. ஏண்டா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் டியூக் ஓனர்ஸ். இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் இன்னும் ஃபுல்லாக ஆஃப் ஆகலை. கொஞ்சம் அடைச்சடைச்சு ஓடுது. ஆனால் வந்து இது வந்து டெஸ்டிங்னா நீங்கள் இது மாதிரி இப்போ ஃபியூல் கம்மியாக வச்சு மெயின்டைன் பண்ணாதீங்க. ஃபியூல் கம்மியாக வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 செலவாக யாராலையும் தடுக்க முடியாது. செலவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபியூல் இன்ஜெக்டர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 25,000 வருது. இப்போ வந்து இது நான் ஏன் இப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யாருக்காக, எல்லாம் உங்களுக்காகவே. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு டோட்டலாக. ஏங்க நான் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி வந்து ஆஃப் ஆகிவிட்டது. ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து மைலேஜ் பார்த்தோன்னா வந்து 22 தான் கொடுக்குது 1 லிட்டருக்கு. இப்போ நான் வந்து தடை போனேன்னா இங்கேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் நல்ல வண்டி தான், நான் குறைலாம் சொல்ல வண்டியை பற்றி. வண்டி பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டாப் ஸ்பீடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மைலேஜும் இருந்திருக்கலாம். ஒரு 30 கொடுத்துருந்ததுன்னா இவன் தான் கிங்கு 390 சிசியில். வாங்க அடுத்த 1 லிட்டர் ஓட்டி நம்ம இடத்துக்கு போவோம். இவனை தள்ளுற மாதிரி ஆகிட போகுது. ஓகே ஸ்காட், உங்களுக்கு ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கரெக்டாக வந்து ட்ரிப் மீட்டர் 0 பண்ணி தான் எடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 22.4 தான் ஓடி இருக்குது இது வரைக்குமே. வந்து காட்டவே இல்லை சிசி. இங்கே பார்த்துங்க டியூக் 390. ஓகேவா? 390ல் வெறும் 22 கிலோமீட்டர் தான் மைலேஜாக தருது உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு ஏன்னா இது வண்டி நான் வாங்கணும், அதுக்கு நல்லா மைலேஜ் தர வண்டியை வாங்கிட்டு போகலாமான்ட்டு. அதுக்கேற்ற உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். நான் ஒரே ஒரு குறை மைலேஜ் இல்லை.
மற்றபடி வேறு எந்த குறைகளும் கிடையாது. நீங்கள் வண்டியில் வந்து ஒரு லவ் ஃபீல் பண்ணணும், ஒரு டாப் ஸ்பீடு ஓட்டி ஃபீல் பண்ணணுன்னா இது தான். இப்போ நம்ம இந்த 1 லிட்டர் ஓட்டிட்டு நாங்கள் எங்கள் ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேன். நம்ம அவங்க கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.